ஹலோ மக்களே, இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. அதனால் வெஜ்ஜி சாப்பாடு என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். மார்னிங் எப்போதும் போல் இட்லி சட்னி அவியல் நினச்சிருந்தாங்க, அதை சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் சமையலுக்கு அவியல் பச்சடி சாம்பார் அவியல் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன். இதில் மெயினாக என்னென்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் சாம்பாருக்கு எப்போதும் போல் வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதுக்கப்புறம் பச்சடி ரெடி பண்ணணும். பச்சடி ரெடி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சமாக வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன். அதிகமாக மாங்காவும் பல்லாரியும் அதிகமாக சேர்த்து நான் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே 3 கறிக்குமே லாஸ்ட்டாக தான் தாளித்து ரெடி பண்ணேன். லாஸ்ட்டாக தாளித்து எல்லாத்துக்கும் எவ்வளோக்கு வேணுமோ அதுக்கு தந்தால எல்லாமே ஊற்றிட்டு லாஸ்ட்டாக பச்சடி ரெடி பண்ணேன். ஸோ பச்சடி தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி அவியல் பச்சடி ரெண்டுக்குமே தேங்காயும் பருப்பும் நான் சேர்த்துருக்கேன். நாங்கள் சாம்பாருக்கு கூட தேங்காய் சேர்ப்போம். நிறைய பேர் தேங்காவே சேர்க்க மாட்டீங்க. சென்னை சைடெலாம் மோஸ்ட்லி தேங்காவே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் சேர்ப்போம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாதம், அவியல், பச்சடி, சாம்பார், அப்பளம். யாருக்கெல்லாம் வெஜ்ஜு பிடிக்கும் நான்வெஜ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும். ஆனால் சாம்பாருக்கு அவியல் பச்சடி இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதனால இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, பாய் மக்களே.